அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கைப்பற்றி இருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். அதிமுகவின் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தற்பொழுது இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகிறார்கள். என்ன நடந்தது நேற்று நீதிமன்ற வழக்கில் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வத்தை நீக்கியாச்சு என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். இந்த வழக்கின் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அனுமதி இல்லாமல் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, குழப்பங்கள் நீடிப்பதாக இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று, அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றும் தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நேற்று நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வத்தின் மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் ஆஜராகி உச்சநீதிமன்றத்தில் பிறப்பித்த தீர்ப்பை ஆராய்ந்த பிறகு இந்த வழக்கில் வாதங்களை முன்வைக்க வேண்டியுள்ளதால் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதையடுத்து நீதிமன்ற வழக்கின் விசாரணை பிப்ரவரி 26 ஒத்திவைக்க உள்ளதாகவும், இதற்கிடையே பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு மேடையிலையும் கூறக்கூடாது என்றும், தீர்ப்பிற்கு பிறகு அது உறுதி செய்யப்படும், இல்லை என்றால் நிராகரிக்கப்படும் என்று தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். இதைத்தான் நீதிபதியும் கூறியுள்ள தீர்ப்பாக கருதப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், அதிமுகவின் கொடி சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்த நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் அதிமுகவின் வேட்பாளரை பன்னீர்செல்வமும் அறிவிக்கலாம் என்று கூறிவிட்டால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமையில் இருந்தும் எந்த ஒரு பயனும் கிடையாது என்பதை அறிந்த உடனேதான் இந்த வழக்கை தானாக முன்வந்து நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறார். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் நீதிமன்றம் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டால் மட்டும்தான் கொடி சின்னத்தை பயன்படுத்த முடியாது என்று தற்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு வருகின்ற 26 மீண்டும் நீதிமன்றத்திற்கு வர உள்ளது. இதில் இறுதியான தீர்ப்பு பன்னீர்செல்வத்திற்கு தற்பொழுது அளித்த போல் தீர்ப்பு பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வரும் என்று பன்னீர்செல்வத்தின் மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்று போவார். அது நிச்சயமாக அதிமுகவின் தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நாடாளுமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள்தான் வேட்பாளராக கருதப்பட்டு வெற்றியடைவார் என்று பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் கூறியிருப்பது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் மேலும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஸ்ரீ பிரபாகரன், அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் கைப்பற்றினால் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் எத்தனை இடங்களில் வெற்றியடைவார் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.